மூர்த்தி, நீ சொன்ன மாதிரி அந்த பனி மலை இருக்கும்ல, அலாஸ்கான்னு இன்னொரு டைம் பேசி கொடுப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னன்னா அதே மாதிரியான பனி பிரதேசம் தான் இது. இந்த பனியில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கை இருக்குதுல்ல, இந்த கை மொத்தமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி மடக்க விரிக்க ஒன்றும் முடியாமல் போயிடுச்சு. கையெல்லாம் சரியான நடுக்கலாம் நடுக்குது. வா முடியல. கையை அங்கே மேலே பனி இருக்கிற அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா கையை வெளியே எடுக்க முடியல. அந்த காற்று போட்டே கையெல்லாம் எரியுது. இதோ இது ஃபுல்லாகவே பனி தான், படிஞ்சிருக்கு. இந்த பாதை இருக்குல்ல, இந்த பாதையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதில் இருக்கிற பனி எல்லாத்தையும் சேர்த்து இந்த பக்கம் குவிச்சு வச்சுருக்கிறாங்க காட்டுறக்குது. இதோ அந்த இடம் தான், அந்த இடம் வரைக்கும் தான் ஏற முடிஞ்சது. அதுக்கு மேலாம் சரியான மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் கால்லாம் பயங்கரமாக வழுக்குது. போன இடத்துல நிறைய சூசைட் பாயிண்ட்டு. கொஞ்சம் வழுக்கி விட்டு கீழே விழுந்தோம் அப்படின்னாலும் பள்ளத்தில் இறங்கினா பாடி கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரியான இடம் தான் இது எல்லாமே. அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களை பார்க்குறதுக்கே பரவசமாக இருக்குதுன்னு தான் பேர். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குளிரில் எப்படி குண்டி நடக்குது அப்படின்ட்டு. முடியலை, சரியாந்திர ஃப்ரீஸு. கை கால் எல்லா இடமும் இதோ இந்த மாதிரி தான். இறங்கணும் அப்படின்னா மழை அடிவாரத்துக்கு தான் போவோம். வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல, கையெல்லாம் நடுங்குது அப்படியே. அப்படி இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. வரேன், அடுத்து கீழே தான் வரணும்.